வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கணக்கை பார்க்க போறோம். ஒரு ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிக்கிறார். ஒரு பெண் அதே வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா முதல்ல நமக்கு அவர்கள் செய்த ஒரு நாள் வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஆண் ஆண் செய்த ஒரு நாள் வேலை பாருங்களேன். ஆண் செய்த ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? ஆண் செய்த ஒரு நாள் வேலை 1/4. ஏன்? அவர் 4 நாள்ல அந்த வேலையை முடிச்சிட்டாரு இல்லையா? அப்போ அவர் 4 நாள் அந்த வேலையை முடிச்சிட்டாருன்னா முழு பங்கையும் 4 நாள்ல முடிச்சிருப்பாரு. முதல் நாள் 4ல் 1 பங்கு வேலை தான் செஞ்சிருப்பாரு. அப்போ அவருடைய ஒரு நாள் வேலை 1/4. அதே மாதிரி பெண்ணின் ஒரு நாள் வேலை, பெண்ணினுடைய ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? அப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட், 1/12. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து இல்லையா, இருவரும் சேர்ந்து செய்த ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? 1/4 கூட்டல் 1/12. இப்போ உங்களுக்கு இந்த பின்ன கூட்டல் ஈஸியா போட தெரியும் இல்லையா? நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 வந்துடும். அதனால என்ன பண்ணலாம், இங்க 3ஆல பெருக்கினாலே 12 வந்துடும். நமக்கு கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருந்தா போதும். அப்ப நான் 4 12 மாற்ற முடியும். 3ஆல பெருக்கினா 12 ஆயிடும். ஸோ 12 மேல என்ன வந்துடும்? 3 கூட்டல் 1/12. அப்ப என்ன வந்துடும்? 4/12. இதை நீங்க இப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1/3 வரும். அப்போ இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த ஒரு நாள் வேலை 1/3. அப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தமா எத்தனை நாள் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்கன்னா 3 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. கரெக்டா? இங்க உங்களுக்கு 1 என்ன வருதோ அதான் ஆன்சர். இங்க நம்ம ஒரு நாள் வேலையில பாருங்க 4 நாள்ல முடிச்சிருக்காரு, 1/4ன்னு போட்டிருக்கோம். அது மாதிரி 1/3 நாள்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 3 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருவாங்க. சரியா? ஓகே, இது ரொம்ப சுலபமான கணக்கு. இந்த மாதிரி கணக்குகளை தொடர்ந்து நீங்க பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கணக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.